அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொளியில கத்தோலிக்க திரு அவை மூட நம்பிக்கையா அப்படின்ற தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக மூட நம்பிக்கை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த மூட நம்பிக்கை அப்படின்றது பகுத்தறிவின் அடிப்படையில இல்லாம ஒரு பொருளை வைக்கிறதன் வழியாகவோ, இல்ல ஒரு செயலை செய்வதன் வழியாகவோ, அது எனக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த மூட நம்பிக்கையா இருக்குது. அப்போ இதை போன்ற மூட நம்பிக்கைகளை கத்தோலிக்க திரு அவை ஆதரிக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்மளுடைய முதல் கட்டளையிலே நம்ம பார்க்கலாம். ஒரே கடவுள் நமக்கு, வேறு கடவுள் இல்லை அப்படின்றத பார்க்கலாம். அதேபோல இந்த ஒரே கடவுள் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பொய் தெய்வங்களையோ, இல்ல மூட நம்பிக்கைகளையோ கத்தோலிக்க திரு அவை பின்பற்றல அப்படின்றத நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கணும். இப்போ கத்தோலிக்க திரு அவையினுடைய கோட்பாடுகள்ல இந்த மூட நம்பிக்கை அப்படின்றது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்றத நமக்கு முதல் கட்டளையிலே தெளிவாகுது. யோவான் அதிகாரம் 14 6வது வசனத்துல சொல்வது போல, நானே வழி, நானே உண்மை, நானே உயிருமாக இருக்கிறேன். என்னை தவிர யாரும் கடவுள்கிட்ட போக முடியாது அப்படின்ற செய்தி நம்ம பார்க்கலாம். அப்போ நான் ஒரு நல்ல கத்தோலிக்கனா இருக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் பின்பற்றினா, எதெல்லாம் செஞ்சா நான் நல்ல ஒரு கத்தோலிக்கனா இருக்கலாம் அப்படின்னா, திருமுழுக்கு பெற்றிருந்தா நல்ல கத்தோலிக்கனா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. அருட்சாதனங்களை நான் பெற்றிருந்தேன்னா, நான் கத்தோலிக்கனா அப்படின்னா, இல்ல. அடுத்தது நானு தினம்தோறும் விவிலியம் வாசிக்கிறேன் அப்படின்னா, நான் கத்தோலிக்கனா? இல்ல. நானு தினம்தோறும் திருப்பலிக்கு வரேன் அப்படின்னா, நான் கத்தோலிக்கனா? இல்ல. இவைகள் மட்டும் நம்மளை கத்தோலிக்கனாக மாற்றுவது கிடையாது. மாறாக ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருப்பதற்கு இவை அனைத்தும் தேவை. ஆனா இது மட்டும் இருந்தா கத்தோலிக்கர்களாக இருக்க முடியாது. மாறாக இந்த அனைத்தும் நம்மோடு இணைந்து நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கக்கூடிய பாலங்களாக இவை அனைத்தும் இருக்குது அப்படின்னா, இப்போதான் நம்ம முழுமையான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய விசுவாசம் எப்பொழுதும் கடவுளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டுமோ தவிர, நம்மளுடைய சிறு 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 பக்தி முயற்சிகளோட நிற்கக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுடைய விசுவாசம் கடவுளை நோக்கி நம்ம செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய திருச்சபை நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பாடங்களா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் ஒரு நல்ல காணொளியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.